நீ எதுக்கும் பயப்படாம இருட்டி. உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பாத்தியம்மா அந்த மஞ்ச முடிகாரிய என்ன சேர்ல உட்கார வச்சு ரெண்டு கையையும் கயிற வச்சு கட்டி வச்சிருக்கா. நீ பயப்படாத மக்கா, அதான் நான் வந்துட்டேன்னு சொல்லுதம்ல. மாமனாருக்கு உடம்பு சரியாயிட்டுனா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாவோ, இல்லன்னா ரெண்டு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓஹோ, உங்களுக்கு அப்படி வர என்ன இருக்கோ? உங்க மகளை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நாங்களும் அனுப்ப மாட்டோம். ஏன் மகளை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? உங்க வீட்ல உங்க மகா எப்படியோ அதே மாதிரி தான் நானும் எங்க பெரியம்மா வீட்ல. எங்க மாமியாரும் நம்ம ஓவரா தான் பேசிட்டு கிடக்காவோ. என்ன சொன்னீங்க? எங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியாயிட்டுனா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, அப்படி இல்லன்னா ரெண்டு மாலையை வாங்கி போட்டு போக வேண்டியதானே. ஆமா, என்ன நிலைமை அதத்தான சொன்னேன். மனசாட்சி கெட்டவங்க தானே, நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க. உங்க மகா பண்ணின மாதிரி உங்க மருமகா உங்களுக்கு பண்ணிருந்தானா நீங்களும் உங்க மகளும் சேர்ந்து அவளை சும்மாவா விட்டுருப்பீங்க? அதானே எங்க மாமியார் என்ன ஊரை விட்டே கிளப்பிருப்பாவல. அப்படின்னா நான் எந்த உடம்பு சரியில்லாம நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்கேன்னு உங்களுக்கு பொறாமையா? வயசுல பெரியவங்க மாதிரி பேசுங்க. எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன உங்க பெரியம்மா சொன்னதுக்கு என்ன பதில் சொல்லணும்? உங்க மகளுக்கு நல்லபடியான புத்திமதி எல்லாம் சொல்லி எடுத்து வளர்த்திருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு நியாயத்தை பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, என் மகளை நான் நல்லபடியா தான் வளர்த்து வச்சிருக்கேன், சரியா? நீங்க சரியில்லைன்னா அவ என்ன பண்ணுவா? ஆமா, கடைசியில சொல்லிட்டேனா நாங்க சரியில்லைன்னு. ஆமா, நீங்க சரியில்லடா. ஆமா ஆமா, நாங்க சரியில்லடா. நீங்க உங்க மருமகளை பட்டு படாத பாடு படுத்துதே இல்ல, அதே மாதிரி நானும் பண்ணிருந்தோம்னா என்னையும் புத்திசாலின்னு சொல்லிருப்பியோ. ஏம்மா என்னடி பேசிட்டு இருக்கோம்ல, இவங்க கிட்ட எல்லாம் பேசாதம்மா. சரியான பொறாம பிடிச்சவங்க. ஆமா ஆமா, இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்களை பார்த்து நாங்க பொறாமப்படுதோம். ஆள பாரு ஆள, பண்றது பூரா வேண்டாத்தன வேலை. இதுல அவங்கள பார்த்து நாங்க பொறாமப்படுதோம். ஆமா ரேவதி, என் சம்மந்திகாரிய வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டோம்னு பட்டுன்னு சொல்லிட்டே எப்படி? ஆமாக்கா, என் மைனிகர் இங்க கிடந்து எல்லா வேண்டாத்த வேலையும் பண்ணுவா. நாங்க கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கணும். இப்ப நாங்க அங்க அனுப்பணும்னு வச்சிடுங்க, உங்க வீட்ல வந்து நல்ல ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருப்பாவோ. ஆமாமா, நீ சொல்லுது எல்லாம் சரிதான். அவளுக்கு இந்த வேலை தானே. அதனாலதாங்க என்னத்துக்கு அவளை அனுப்பணும்? எங்க பெரியப்பா மண்டைய உடைச்சதுக்கு அவளும் எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பார்த்துதான் ஆகணும். அது சரிதான், நீ சொல்லதான் ரேவதி கரெக்ட். என்ன தடி அவ கூட சேர்ந்து நின்னுக்கிட்டு எல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கா? இதே மேனகா மேல தப்பு இருக்கு, அத வச்சுக்கிட்டு நாம ஒண்ணு அவங்க கிட்ட பேச முடியாது. என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ணின மாதிரில பேசிட்டு இருக்கா. ஏதோ தெரியாதனமா அவ வீட்ல ஒட்டரை அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கம்பு அவ மாமனார் தலையில போய் விழுந்துட்டு லேசாதானே அடிபட்டு இருக்கு. என்னமோ அவர் இப்ப உயிருக்கு ஊசலாடிட்டு கிடக்க மாதிரில பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஒட்டரை அடிக்கும் போது ஏதோ தெரியாதனமா எங்க பெரியப்பா தலையில போய் கம்பு விழுந்துட்டேன்னு சொல்லுதீங்களா? உங்க வீட்ல எல்லாம் என்ன ஒட்டரை உலக்கைய வச்சு அடிப்பாவோ? பேதில போவா. எந்த ஒரு பிரச்சனை பண்ணனாலும் தடம் தெரியாம பண்ணணும் டி. இப்படி எனக்கு தெரியற மாதிரி பண்ணுவா. சொல்லுங்க டே, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க மகா பண்ண மாதிரி நானும் இப்ப உலக்கைய எடுத்துட்டு வந்து உங்க தலையில ரெண்டு போடு போடட்டா? ரேவதி, அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்கிறதுக்கு தான் நானும் காத்து கிடக்கேன். ஏக்க நீங்க வேற சும்மா இருங்கடா. சொல்லுங்க தே, ரேவதி கேட்கல, அதுக்கு பதிலா சொல்லுங்க. எடி, நீ யார் வீட்டு மருமவளா இல்ல அவங்க வீட்டு பிள்ளையா? அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கா. இங்க பாருங்க தே, நான் யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் நியாயத்தை மட்டும் தான் பேசுவேன். உங்க மகா பண்ணின வேண்டாத்தன வேலைக்கு நானா இருந்திருந்தோம்னா அந்த நேரமே ரெண்டு கையையும் முறிச்சு போட்டிருப்பேன். ரேவதியா இருந்ததுனால இப்படி சேர்ல உட்கார வச்சு கையை கெட்டி போட்டிருக்கா. பாத்துக்கிடுங்க. என்னமோ உங்க மகா ரொம்ப நல்லவ மாதிரிலாம் பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்குதியா. உங்களுக்கு உங்க மகளை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதியா. கொஞ்ச நேரம் வாய் எதுவும் பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். இங்க பாருடி, நீ பேசுறதெல்லாம் கேட்கக்கூடிய ஆளு நான் இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். உன் வேலையை மட்டும் பாரு. என்ன? சரிங்க தே, நான் என் வேலையை மட்டும் பாக்கேன். எம்மா, எவ்வளவு நேரமா தான் நான் இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்க, கையெல்லாம் வலிக்கி. ஒன்னாலதான் டி எனக்கு பாதி பிரச்சனையே. இந்த வயசான காலத்திலேயே என்ன ஒரு நாளாவது நிம்மதியா வீட்ல இருக்க முடியாடி. உன்னை கல்யாணம் கட்டி வச்ச நாள்ல இருந்தே பிரச்சனை தானே. எம்மா என்னடி எம்மா நொம்மாண்டி கிடக்கா? நீ ஒழுங்கா நல்ல மனுஷன் இருந்திருந்தேனா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க மாட்டி. நீ பாட்டுக்கு உன் மாமனார் தலையில உலக்கைய வச்சு அடிச்சு போட்ட. இப்ப யார்கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு பாத்தியாடி? சின்ன பிள்ளைடி அந்த மஞ்ச முடிகாரி அவ கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல கலிதாடி. நல்லபடியா திரும்பி இரு. மாமனார் மாமியார் வீட்ல ஒழுங்கா நல்லபடியா வேலையை பார்த்து நல்ல பேரை வாங்கன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்புனா கடைசியில என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியாடி? பரவாயில்லையா, எங்க மாமியார் நல்ல ஏசுதாவளா என் சம்மந்திகாரிய. அப்படியாவது அவளுக்கு புத்தி வரட்டும். ஏம்மா, எதுக்கு பயப்பட்டு என்ன ஏசிட்டு இருக்கா? பின்ன நீ பண்ணின வேலைக்கு உன்னை ஏசாம என்னடி பண்ணுவோ? என் சம்மந்திகாரி என்ன நாக்கப்படுற மாதிரி கேள்வியை காட்டி நான் எப்படிடி பதில சொல்ல? நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா அந்த வீட்ல இருந்திருந்தேனா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்க மாட்டி. உன் மைனிகாரி என்கிட்ட என்ன கேள்வி கேட்க பாத்தியா? பிள்ளைய நல்லா வளர்த்தியலாம், நல்ல புத்திமதி சொல்லி வளர்த்தியலாம் என்கிட்ட கேட்கலடி. அன்னைக்கே உன்னை வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது உன்கிட்ட என்னடி சொல்லி அனுப்புனேன்? நல்ல பிள்ளையா இருக்கணும், மாமியார் மாமனாருக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும்னு உன்கிட்ட சொல்லி வந்துட்டு அனுப்புனேன். அப்ப நல்ல மண்டைய ஆட்டிக்கிட்டு இப்ப அவர் மண்டையிலேயே உலக்கையை தூக்கி போட்டிருக்கியா? ஏம்மா, அதனே எங்க மாமனார் தலையில உலக்கையை தூக்கி போடலம்மா, எங்க மாமியார் தலையில தான் தூக்கி போட்டேன். அது குறி தவறி போய் எங்க மாமனார் தலையில விழுந்துட்டு அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? செய்யக்கூடிய வேலையவாது ஒழுங்கா கச்சிதமா செஞ்சு முடிக்கியாட்டி. அப்படி இல்லாம இருந்ததுனால தானே இன்னைக்கு இவங்க கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாம நின்னுகிட்டு இருக்கேன். உன்னையெல்லாம் பேசி திருத்த முடியாது.
முடியாதுடி. இப்ப வாரம் பாரு. ஏமா ஏமா எங்கமா போற? உனக்கு ஆரத்தி எடுக்கணும்ல, அதான் வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாம் வாங்க போறாவோ. மைனி நான் மைனி தம்பி, பின்ன பைனி என்ன சொன்னேன்? சின்ன பொண்ணக்கா, உங்க மாமியார் நல்ல கோவத்துல போறாவல்ல. ஆமா ரேவதி, அதிசயமா இருக்கு. எங்க மாமியார் என் சம்மந்திக்காரிய போட்டு என்ன யாசினாவோ. நானும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆமா, சம்பந்தக்கார வீட்ல இருந்து எல்லாரும் அவங்கள போட்டு யாசினா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அதான் அந்த கோவத்தை மகா மேல காட்டுதாவோ. அப்படியாவது மவளுக்கு புத்தி வரட்டும். சின்ன பொண்ணக்கா, அங்க உங்க மாமியார பாருங்க. என்ன இது கோலம்? எங்க மாமியாரு ஆஸ்பத்திரியில வேலைக்கு சேர்ந்துட்டாவளோ? இது என்னதே இது? கையில மாப்பு ஸ்டிக்கோட வந்திருக்கியோ? மர்மவளா, முள்ளாலதான் எடுக்க முடியும். அதுக்கு இப்ப பாரு. ஏமா எதுக்குமா என்ன அடிக்க? நீ பண்ணின வேலைக்கு இதாம்டி தண்டனை. ஏம்மா அடிக்காதம்மா. யாத்தாடி அதிசயமால இருக்கு. எங்க மாமியார் என் சம்மந்திக்காரிய போட்டு இப்படி அடிக்காவோ? அவங்க அம்மா கையாலேயே நல்ல அடி வாங்கட்டும். மர்மவளா, இங்க கொஞ்சம் வா. என்னது? உன் சம்மந்திக்காரி கையில கட்டிருக்க கைத்த முதல்ல அவுத்து விடு. இது எதுக்கு கைத்தா அவுக்க சொல்லுதியே? இங்க பாரு மர்மவளா, நான் உன் சம்மந்திக்காரி மேல படும் கோவத்துல இருக்கேன். அவ பண்ணின வேலைக்கு நான் தான் என் கையால தண்டனையை கொடுப்பேன். கையில கட்டிருக்க கைத்த முதல்ல அவுத்து விடு. இன்னைக்கு அவளை அடி அடி வெளுத்து எடுக்கிறதுல எப்படி சரியாவுதான்னு மட்டும் பாரு. தடி பரவாயில்லையே, எங்க அத்தைக்கே புத்தி வந்துட்ட. இது ஒரு நிமிஷம் தை, இப்ப கயிறு நான் அவுத்து விடுதேன். ஏம்மா ஏம்மா நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டா? என் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கம்மா. எடி பாசமாவது நேசமாவது. மர்மவளா, கைத்த முதல்ல அவுத்து விடு. மைனி, நீங்களாவது எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு மேனகா, எங்க மாமியாரே இப்பதான் மனசு திருந்தி ஒரு நல்ல வேலையை பாக்காங்க. அத நான் கெடுக்க மாட்டேன்பா. ஆத்து, இன்னைக்கு உங்க அம்மா கையாலேயே நீ அடிய வாங்கி உன் கதை நார போகுது பாரு. இதே கயிறெல்லாம் அவுத்தாச்சு. ஏம்மா, நீ என்ன காப்பாத்த வந்திருக்கான்னு சொன்ன. இப்ப நீயே என்ன மாப்பு ஸ்டிக்க வச்சு அடி அடின்னு அடிக்கியம்மா. யாத்தாடி, எங்க மாமியார் மாப்பு ஸ்டிக்க வாங்கத பார்த்தா என் தலையிலேயே 2 போட்டுருவா போலுக்க. ஏம்மா அடிக்காதம்மா. சொன்னா கேளுமா, அடிக்காத. மைனி பாத்துக்கிட்டே இருக்குதேல. எங்க அம்மா கிட்ட என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லுங்க மைனி. வாயை திறக்கலடி, வாயிலேயே 4 சாத்து போடுறோம் பாத்துக்க. அடிக்காதம்மா. மைனி மைனி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சின்ன பொண்ணே, நீ இதுல எல்லாம் தலையிடாத. இங்க பாருடி, இன்னைக்கு உன்னை யாரு காப்பாத்துதான்னு நானும் பார்க்கதானே போறேன். ஏம்மா அடிக்காதம்மா. ஆஸ்பத்திரியில இருக்கப்பட்ட எல்லாரும் நான் அடி வாங்குறதாமா பாத்துக்கிட்டு இருக்காவோ. ஆக்கட்டும்டி, எல்லாரும் முன்னாடியே நீ இப்படி அடி வாங்கினாதான் உனக்கு புத்தி வரும். எங்கடி ஓடுத? நீ எங்க போனாலும் உன்னை இன்னைக்கு அடி வெளுத்து எடுக்காம விட மாட்டேன் பாரு. ஏம்மா ஏம்மா அடிக்காத. சின்ன பொண்ணுக்கா, உங்க மாமியாருக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தியாளா? ஆமா ரேவதி, நானே இன்னைக்கு தானே பாக்கேன். பின்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டவனா இப்படி கோவம் வராம என்ன செய்யும்? மகா பார்த்த வேலை அப்படி இல்ல. எடி, நீ எங்க ஓடுனாலும் உன்னை இன்னைக்கு வெளுக்காம விட மாட்டேன்டி. எங்க மைனிக்கு அவங்க அம்மா கையால இன்னைக்கு ஒவ்வொரு அடியும் இடி மாதிரில விழுது. திமிரு பிடிச்சவா, என் கையால அடி வாங்கியிருக்கணும் இன்னைக்கு. அதையும் சேர்த்து எங்க மாமியார் கொடுக்காவோ. எப்பா, உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? நல்லா தமக்கா இருக்கேன். என்னப்பா சொல்லுதீங்க? தலையில அடிபட்டு இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு, நல்லா இருக்கேன்னு சொல்லுதியே? ஆமா, உண்மையதானே சொல்லுதேன். எப்பா, உங்களுக்கு தலையில அடிபட்டதுல என்னல இழுக்க மூளை கீழே கலங்கி போச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? சொல்ல போனா என் மருமவ உலக்கே தூக்கி வீசுனல்ல, அது என் தலையில லேசதான் பட்டுச்சு பத்துக்க. நான் தான் பயங்கரமா அடி உளுந்த மாதிரி வேணுக்கும்னே மயங்கி உளுந்துட்டேன். என்னப்பா சொல்லுதியா? ஆமல, வீட்டுல ஒரு நிமிஷமாவது நம்மளால நிம்மதியா இருக்க கழியுதா? என் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடகம் நடத்திட்டுல கிடக்காவோ? மாமியார் மருமனும் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் போட்டி போட்டு கிடக்காவோ? நம்மளால அந்த வீட்டுல நிம்மதியா ஒரு நாளாவது இருக்க முடியுதா? ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் எனக்கு ஒரு நல்லதுதான்ல, 2 நாள் நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுப்போம்ல. டாக்டர், எங்க அப்பாவுக்கு பயப்படாதீங்க தம்பி, உங்க அப்பா இப்ப நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்க. வீட்டுல அவரு கஷ்டப்படுறத என்கிட்ட எடுத்து சொன்னாரு. ஒரு ஆம்பளையோட வருத்தம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே புரியும். அதனாலதான் அவர் இங்கே 2 நாளா நல்ல மன அமைதியோட ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன். டாக்டர், நீங்களுமா இப்படி சொல்லுவீங்க? அப்போ எங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடியெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்ல தம்பி, லேசான அடிதான். அப்புறம் எதுக்கு டாக்டர் தலையில இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கீங்க? இவருக்கு பயங்கரமா தலையில அடிபட்டு இருக்கு, அதனால ஆஸ்பத்திரியில 2-3 நாள் இருக்கணும்னு உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் நம்பணும்ல, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கேன். டாக்டர், ஒண்ணு சொல்லட்டா தம்பி, நானும் எங்க வீட்டுல இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் வீட்டுக்கு கூட அதிகமா போகாம இங்க ஆஸ்பத்திரியிலேயே என் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன்.
நீங்களும் உங்க பொண்டாட்டி தொல்லை இல்லாம 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லுங்க. உங்க தலையிலயும் ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டு பக்கத்து பெட்லயே படுக்க வச்சிடலாம். டாக்டர், நீங்க தான் எங்க மனச நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டவரு. அதான் உங்க வேதனை எனக்கு புரியும்னு சொன்னோம்ல தம்பி. டாக்டர், நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டா? நாட்டுக்கோழி பிரியாணியும் முட்டை சாப்ஸும் தானே சொன்னீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும். டாக்டர், என் பையனும் இருக்கான், அவனுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணிருங்களாம். கவலைப்படாதீங்க சார், நீங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் கூட ஒரு பார்சலும் ஆர்டர் பண்ணிருந்தேன். நீங்களும் உங்க மகனும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, நீங்க நிம்மதியா இருங்க, அதுவே எனக்கு போதும். சாயங்காலம் டீ டைம்ல மீட் பண்ணுவோம், சரியா? ஓகே டாக்டர். தம்பி, டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த பிரியாணிக்கும் சேர்த்து பில்ல பே பண்ணிருங்க. சரிங்க டாக்டர். நிம்மதி நிம்மதி, உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். எடி மரியாதை நில்ல, ஓடாத. ஏம்மா, தயவு செஞ்சு என்ன அடிக்க வராதம்மா. எங்க போனாலும் ஒண்ணு இன்னைக்கு விடவே மாட்டேன்டி. இன்னைக்கு என் கையால ஒண்ணு வெளுத்து எடுக்காம விட மாட்டோம்ல. எடி மரியாதை நில்ல, ஓடாத. ஏம்மா, தயவு செஞ்சு என்ன அடிக்க வராதம்மா. எங்க போனாலும் ஒண்ணு இன்னைக்கு விடவே மாட்டேன்டி. இன்னைக்கு என் கையால ஒண்ணு வெளுத்து எடுக்காம விட மாட்டோம்ல. எடி எத்தனை நேரம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நில்ல, ஓடாதேன்னு. எம்மா, வேண்டாம்மா, அடிக்காத. எடி சொல்லுற கேளு, நில்ல ஒரு இடத்துல, ஓடாத. வயசான காலத்துல என்னால ஓட கழியலடி. அதத்தாம சொல்லுது, வயசான காலத்துல இவ்வளவு தூரம் ஓடாத. அப்புறம் கை வலி கால் வலின்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடுவ. அப்புறம் உன்னை ஆஸ்பத்திரியில வச்சு யாரு பாப்பா? என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்து யாரு பாப்பான்னு நீ ஒண்ணு கவலைப்படாதடி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடி. இன்னைக்கு உன்னை அடிக்காம விட மாட்டோம்ல. எம்மா, வேண்டாம், நில்லடி. எவ்வளவு தூரம் ஓடுதான்னு நானும் பார்க்கதானே போறேன். எம்மா, என் மேல உனக்கு பாசமே இல்லையா? ஏம்மா என்ன இப்படி துரத்தி துரத்தி அடிக்க வர? உன்னை எல்லாம் அடிக்க வாட்டி செய்யணும், வெளுத்து எடுக்கணும். ஓடாதடி, அங்கே நில்லு. யாதாடி, எவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோம். என்னாலயே இவ்வளவு தூரம் ஓட கழியல. ஆனா எங்க அம்மா இவ்வளவு தூரம் என் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காவல. இன்னமும் என்ன துரத்திக்கிட்டே எல்லாம் வர்றவோ. எடி எடி மேனா, தயவு செஞ்சு நில்லுடி. எம்மா, என்னாலயே இவ்வளவு தூரம் ஓட கழியல. என் பின்னாடியே நீ இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கியேம்மா. ஓட்ட பந்தயம் வச்சா நீதான் முதல் பரிசு வாங்குவ போலுக்க. எடி, ஓடாத, நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உனக்கு என்ன காதடி கேக்கல? எம்மா, நீதான் என்ன பின்னாடியே துரத்தி துரத்தி அடிக்க வாரிய. நான் எப்படிமா நிப்பேன்? ஏ கூறு கேட்டவளா, நான் ஒண்ணும் இப்ப உன்னை அடிக்க வரலடி. போமா, நீ இப்படிதான் சொல்லி என்ன போய் ஏமாத்தி என்ன சாத்து சாத்துன்னு சாத்தி எடுப்ப. இடி சொல்லுற கேளுடி, போவாதடி, நில்லு. எம்மா, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாமா. இப்படி ரோடு ரோடா என்ன துரத்தி துரத்தி அடிக்க வாரிய. முதல்ல இப்படி புலம்பத நிப்பாட்டிக்கிட்டு முதல்ல என்ன திரும்பி பாருடி. ஆமா, திரும்பி பார்த்தா கண்ணத்திலேயே பலார்னு 2 வப்ப. போமா. உன்னை கூறுகிட்டவளேன்னு சொன்னது தப்பே இல்லடி. கண்ணத்துல அரைஞ்சிருவேன்னு சொல்லுதியே, உன் கையை இப்ப நான் பிடிச்சதெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப என்னால மிதிக்க கிடையாதடி உன்னை. எம்மா, ஏம்மா என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? என்ன எவ்வளவு தூரம் நீ பாசமா செல்ல பவளே செல்ல பவளேன்னு என்ன கூப்பிடுவ. இப்ப எல்லாமே நாரி போச்சு. கொஞ்சம் திரும்பி பாருடி, என்னடா நான் விஷயத்தை சொல்லுதே. எம்மா, தயவு செஞ்சு அடிச்சு போடாதம்மா. உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் திரும்பி நிக்கேன். 10 மாசம் தவமா தவம் இருந்து பெத்து எடுத்த என் செல்ல மவளை நான் அடிப்பனாடி. நீ அடிச்சதாலதானே நான் ஓடி வந்தேன். அதெல்லாம் ஒரு நடிப்புடி. என்னம்மா சொல்லுத? நடிப்பா? ஆமாமக்கா, என் செல்ல மவளுக்காக நான் போட்ட நடிப்பு. அம்மா, அப்ப இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே நடிப்பா? ஆமாடி, ஆமா. அதான் நான் வந்த உடனே உன்கிட்ட சொன்னோம்ல, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இந்த அம்மா வந்திருக்கேன்னு. பாத்தியாமக்கா, உன்னை ஓட விட்டு அடிக்க மாதிரி உன்னை துரத்தி துரத்தியே ஆஸ்பத்திரியில இருந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். எம்மா, நீ அல்லவோ தாய். தாய் இல்லாமல் நான் இல்லை, இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. என் மவ என்ன அளவோல பாட்டு பாடுதா. எல்லாம் நீ எனக்கு தந்த வரம். என்ன மன்னிச்சுக்க மக்கா. எதுக்குமா பெத்த பிள்ளைகிட்ட போய் நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? உன்னை அங்க ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் பத்தியா. அதனால அந்த மாப்பு ஸ்டிக்க வச்சு பூ போல 2 அடி உன் மேல போட்டுட்டேன். அதுக்குதான் மக்கா அம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லம்மா, என்ன காப்பாத்ததுக்காக தானே நீ என்ன அடிச்ச. அதெல்லாம் ஒரு அடியாவே எனக்கு தெரியல. நான் என்ன வாங்கி 2 அடி
என் சம்மந்திக்காரிகிட்டயும் என் மைனிக்காரிகிட்டயும் ரெண்டு பேர்கிட்ட இருந்து என்ன நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, என் செல்ல மவள அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அப்படியே என்னால விட்டுட்டு வர முடியுமா? உன்னை காப்பாத்தி நல்லபடியா வெளியே கூட்டிட்டு வர்றதுதான் என் பொறுப்பாவே இருந்துச்சு தெரியுமாடி. அதுக்குதான் இந்த நடிப்பு. சூப்பர்மா, உன் நடிப்புக்கு ஆஸ்கார் விருதே தரலாம் போலியே. பின்ன பரிமளம்னா சும்மாவா? அம்மா அது இருக்கட்டும், அந்த மாப்பு ஸ்டிக் கையில கொண்டுட்டு வந்தேல்ல அது எங்கம்மா? அதையா வர வழியிலே தூக்கி தூர எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஏமா எதுக்குமா தூர எறிஞ்ச? நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்கலாம்ல. மாப்பு ஸ்டிக் இப்ப என்ன விலை விக்கி? நமக்கு ஒரு லாபமா இருந்திருக்கும்ல. இது புதுசா இருந்துச்சுன்னா உன்கிட்ட நான் கேட்டிருக்கவா செய்யணும். நானே தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா அது கொஞ்சம் பழசா இருக்கு பத்துக்க. சரி பழசை எனக்கு வீட்டுக்கு கொண்டு போவானேன்னா அங்க நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் பத்துக்க. சரி எது எப்படியோ என் மவளை அவங்க எல்லார்கிட்ட இருந்து நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம்ல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அம்மா உன்ன மாதிரி தாய் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. பின்ன என் செல்ல மவளை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கஷ்டப்பட விட மாட்டோம்ல. சரிம்மா, அப்ப வா நம்ம வீட்டுக்கு போவோம். எடி வீட்டுக்கா? இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்க, உன் மைனிகர் நேரா அங்கே தேடி வந்துருவா. ஆமாம்மா, நீ சொல்லதும் சரிதான். அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய? அங்கே பார், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தம்பி, அங்க உள்ள பாத்தியா? எடி அங்க பாத்தியாடி எஸ்கலேட்டர் இருக்கு. ஆமாம்மா, அதுல நல்ல ஜாலியா இருக்கும். வாடி போவோம், நம்ம போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வெளிய என்ன ஹானி வெயில் அடிக்கு பத்தியாடி, நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ள போனா நல்ல குளு குளுன்னு இருக்கும்டி. வா போவோம். பாத்தியா மக்கா, உன்னை சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாம்மா, எனக்கு இந்த எஸ்கலேட்டர்ல ஏறி இறங்கி விளையாடுறதே ரொம்ப பிடிக்கும். இம்மா நீயும் வாமா, நம்ம இந்த பக்கமா ஏறி அந்த பக்கமா கீழே இறங்கிரலாம். சரி மக்கா, வா போவோம். எம்மா சூப்பரா இருந்துச்சுல? ஆமா மக்கா, ஸ்விங் ஸ்விங்னு மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்கிட்டோம்ல. ரொம்ப ஜாலியா இருக்குமா. சரி மக்கா வா, அந்த பக்கமா ஒரு துணி கடையை பார்த்தேன் பாத்துக்க. உனக்கு தான் புதுசா நைட்டி அப்புறம் சுடிதார் சேலை எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, நான் உனக்கு வாங்கி தரேன். வா போவோம். என்னமா சொல்லுதா? எனக்கு புதுசா நைட்டி சுடிதார் சாரி எல்லாம் வாங்கி தர போறியா? அதுக்கு தான துணி கடைக்கு வான்னு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏமா 2-3 நாளைக்கு முன்னாடி தானம்மா என் கையில ஒரு துட்டு கூட இல்லன்னு புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப எப்படிமா எனக்கு துணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுதா? அது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப என் கையில 5000 ரூபாய் இருக்குடி. என்னமா சொல்லுத? 5000 ரூபாய் வச்சிருக்கியா? ஆமாடி, நேத்துக்கு உங்க அண்ணே ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே சட்டையை கலப்பி கொடியில போட்டிருந்தான். அதுல பார்த்தா ரூபாய் இருந்துச்சு. அந்தால ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டோம்ல. எம்மா அந்த ரூபாயை காணலையேன்னு அண்ணன் தேடிக்கிட்டு இருக்க போறாம்மா. தேடுனா தேடுது, எனக்கு என்ன? எம்மா அண்ணன் எப்படியும் மைனிகாரி கிட்ட கேட்பான். மைனி நான் எடுக்கலைன்னு சொல்லுவாவோ. அப்போ உன் மேல தானம்மா அண்ணன் சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டா பட்டுட்டு போறான், எனக்கு என்ன? அப்புறம் நீ தான் ரூபாய் எடுத்தேன்னு உன்கிட்ட சண்டைக்குலாமா வருவா? சண்டைக்கு வந்தா எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியாமலா இருக்கு? அப்படி என்னமா சொல்லி அண்ணனை சமாளிப்ப? அதுக்கு தான் என்கிட்ட சந்தேகப்பட்டுக்கிட்டு 2 மாசமா ஏத்தாப்புல உள்ள நம்ம வீட்ல போய் இருந்தோம்ல. இப்ப அந்த வீட்ல 2 மாசம் வாடகை கொடுத்திருந்தோம்னா எனக்கு எப்படி ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்ப இவ 2 பேரும் அங்க போய் இருந்ததனால தானே என்னால வேற யாருக்கும் வாடகைக்கு விட முடியல அந்த வீட்டை. 2 மாசம் மாப்பிளையும் முன்னாடி அந்த வீட்ல இருந்திருக்காவல்ல, அதுக்கான வாடகைன்னு சொல்லிட்டு போறேன். எம்மா நீ சரியான புத்திசாலிதாம்மா. நல்லா பேசி அண்ணனை சமாளிக்கிய. ஆமாடி, பின்ன பேச தெரியாம இருந்தா நம்மள பைத்தியக்காரியால ஆக்குவாவோ? எந்த நேரத்துலயும் எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு சமாளிக்க தெரியணும். சரிதாம்மா. சரி சரி, நம்ம இங்கே நின்னு பேசிட்டு நிக்கேண்டா. வா நம்ம துணி கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச துணியை எடுத்து விடுவோம். சரிம்மா. வாங்க பாட்டியா, வாங்கக்கா. சாரி பாக்குறீங்களா சுடிதார் பாக்குறீங்களா? எம்மாடி என் மவ நல்ல அழகா இருக்கா பாத்தியா? அவளுக்கு நல்ல தகுந்த மாதிரி சேலையும் சுடிதாரும் எடுத்து காட்டுமா. ஏக்கா எனக்கு சுடிதார் காட்டுங்க, எங்க அம்மாவுக்கு அதே கலர்ல சாரி காட்டுங்க. என்ன மக்கா சொல்லுத? எனக்கு சேலையா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உனக்கு தான வாங்கி தரதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏமா பேசாம இருமா, நம்ம 2 பேரும் ஒரே கலர்ல Dress வாங்கிக்கிடலாம். நம்ம எங்கயாவது போனா வந்தா நம்ம 2 பேரும் மேட்சிங் மேட்சா போட்டு போலாம்லமா. எடி நாம அப்படி போட்டு போனோம்னு வெச்சுக்க, எல்லாரும் நம்ம மேல கண் போடுறதும் போடுவா. போமா, அதையெல்லாம் போட்டு இந்த காலத்துல பாத்துட்டு நடக்க முடியுமா? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான கலர்ல Dress உடுத்தனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான சொல்லுதேன். சரி உன் விருப்பத்தை என்னத்துக்கு கேட்கணும்? சரிம்மா, என் மாவ சொன்ன மாதிரியே அவளுக்கு சுடிதாரும் எனக்கு அதே கலர்ல சேலை இருந்தா எடுத்து காட்டுமா. சரி பாட்டியா. ஏக்கா கருப்பு கலர்ல சுடிதாரும் சாரியும் நல்லா இருக்கான்னு பாருங்க. எடி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யான் டொய்யா. எம்மா இப்ப பாரு நான் பாடுதேன். Black color. வாவ் 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 வாவ். சின்ன பொண்ணுக்கா அவங்க 2 பேரும் இந்த பக்கமா தான் ஓடி வந்தாங்க.
ரேவதி, இந்த பக்கமா தான் வந்தவ பத்துக்க. நான் தூரமா நின்னு பார்த்தோம்ல. ஏக்கா அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஓடி வந்தது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இல்ல ரேவதி, அவங்களுக்கு தெரியாமல அவங்க பின்னாடி நம்ம 2 பேரும் ஓடி வந்தோம். அவங்க நம்ம 2 பேரையும் பாத்துக்கவே மாட்டாவோ. அக்கா, இந்த கடை முன்னாடி தானக்கா நின்னாவோன்னு சொன்னீங்க. இப்போ என்னடா ஆளையே காணல. ஆமா ரேவதி, நம்ம அங்க பின்னாடி நின்னு பாக்கும்போது இந்த கடைக்கிட்ட தான் 2 பேர் நின்னுட்டு இருந்தாவோ. இப்போ என்னடா ஆளை காணலையா? என்னக்கா செய்ய? இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோம். எங்க போனாவோ எஸ்கேப் ஆனாவோன்னு தெரியலையா? அம்மையும் அவளு எங்க எஸ்கேப் ஆயிருப்பாவோ. இங்க எங்கேயா தான் சுத்திக்கிட்டு கிடப்பாவோ. வெயில்ல ஓடி வந்ததே என்ன வெக்கையா இருக்குக்கா. ஆமா ரேவதி, நல்ல வெக்கையா இருக்கு பத்தியா. சரி, நம்ம இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வருவோம். அங்க ஃபுல்லா ஏசி போட்டு வச்சிருப்பாங்க, நல்ல குளு குளுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்க 2 பேரையும் தேடிக்கிடலாம். சரிக்கா. ஏக்கா, அங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள துணி கடையை பாருங்க. உங்க மாமியார் என் மைனிகாரி நிக்காவோ. அட ஆமா, 2 பேரும் அங்கெல்லாம் நிக்கவோ. ஏக்கா, வாங்க போவோம். ஆரஞ்சு கலர், வாவ் வாவ் வாவ். மெஜந்தா கலர், ஓ மை காட், வாவ். And my favorite color, purple purple purple. So beautiful. So elegant. Just looking like a wow. Dress color எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல மக்கா? ஆமாமா, எல்லா Dressமே ரொம்ப சூப்பர். வாவ் வாவ் வாவ். வாவ் இல்ல, வே. மருமவளாது குருமவளாது 2 பேரும் என்ன நடிப்பு நடிச்சிருக்கியா? 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்களா? இன்னைக்கு உங்களை சும்மாவே விட